இன்றைக்கி வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அந்த திட்டத்துக்கு கீழே நானும் என் கூட வந்து சார் ஆட்சியர் கோவில்பட்டி மற்றும் உபி ஆட்சியர் பயிற்சி அப்புறம் வந்து அனைத்து துறைகளோட அதிகாரிகள் அவங்க துறைகளோட திட்ட பணிகள் மற்றும் அவங்களோட துறைகளோட அலுவலகங்கள் அனைத்தையும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நான் பார்த்தது முக்கியமானது வந்து இந்த வாட்டர் சப்ளை இஷ்யூஸ் வந்து கழுகுமலை ஏரியாவில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து எஜுகேஷன் அண்டு லைப்ரரிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பார்த்துருக்கோம். இனாமணியாட்சி பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மினி ஸ்டேடியம்கான பார்த்துருக்கோம். இதே மாதிரி பல ஒர்க்ஸ் வந்து இன்றைக்கி ஆய்வு பண்ணியிருக்கோம். இதை பற்றி இதில் பொதுமக்களும் வந்து அவங்களோட குறைகள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வந்து இந்த ஆய்வு பணிகள் முடித்துவிட்டு போஸ்ட் லஞ்ச் செஷனில் வந்து அனைத்து துறைகளோட மாவட்ட அளவிலான அதிகாரிகள் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் போட்டு அவங்களோட இன்ஸ்பெக்ஷன்லேயும் சரி என்னோட இன்ஸ்பெக்ஷன்லேயும் சரி நாங்கள் என்னென்ன குறைகள் வந்து மக்கள்கிட்ட கேட்டிருக்கோமோ என்னென்ன ஆய்வில் பார்த்துருக்கோமோ அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அதுக்கு டீட்டெயில்டாக வந்து ஒரு மீட்டிங் போட போகிறோம். அதில் மேக்ஸிமம் வந்து பப்ளிக்கோட ரிக்வெஸ்ட்ஸு அவங்களோட பெட்டிஷன்ஸு ரிசால்வ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணுறோம். இது இல்லாமல் நமக்கு வந்து ஈவன் இப்போ ஆஃப்டர் போஸ்ட் லஞ்ச் செஷனில் அங்கே கூட பொதுமக்கள் வந்து அவங்களோட குறைகள் அவங்களோட பெட்டிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த திட்டம் வந்து பொதுமக்கள் அனைவரும் அப்புறம் துறை அதிகாரிகள் அனைவரும்க்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. இது இந்த திட்டத்துக்கு கீழே வந்து ஒரு பகுதி முழுசாக ஒரு நாள் வந்து பார்த்து அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து புரிந்து கொள்ள அதற்குண்டான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுப்பதற்கு இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்குது. இதில் என்னென்ன இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்கோமோ அது மேலே எல்லாமே வந்து துறை வாரியாக ஆக்ஷன் எடுப்போம். இப்போ டவுன் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் தொகை கூடிட்டு இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட இப்போ 16,000 மேலே டவுன் பஞ்சாயத்தோட பாப்புலேஷன் ஆகிருக்கு. அதுபடி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு வர வேண்டியது இருக்குது. அங்கே வந்து ஒரு 10 lakhs வந்து டவுன் பஞ்சாயத்து ஓன் சோர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 16 போர்வெல் மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 7 lakh இது வந்து குறைவாக இருக்குது. அதுக்கு வந்து வார்டு டிபார்ட்மெண்ட் மூலமாக எந்த திட்டத்துக்கு அவங்களோட கம்பைன்ட் வாட்டர் ஸ்கீம்ஸ் கீழே எந்த புது திட்டத்திலும் சரி இல்லைனா இப்போ நடக்கக்கூடிய திட்டத்தில் ஏதோ ஒரு திட்டத்தில் வந்து இந்த ஷார்ட் ஃபாலுக்கு வந்து எப்படி அட்ரெஸ் பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நாட் வார்டு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களோட ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சார்கிட்டையும் பேசி அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு முடிவு வந்து போகுது. கடலைமிட்டை கிளஸ்டர் வந்து இங்கே பணி வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ஸ்கீம். இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் MSME டிபார்ட்மெண்ட் கீழே கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து நிறையா பேர் வந்து இந்த ஸ்கீமை பயன்படுத்துறதுக்கு வந்து அவேர்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து இந்த கோஸ்டல் ஏரியாவில் வந்து பாம் ப்ராடக்ட்ஸும் சரி, இங்கே கோவில்பட்டி பகுதியில் வந்து கடலை மிட்டாய், அதே போல் வந்து விளாத்திக்குளம் பகுதியில் பார்த்திங்கன்னா சில்லி வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து அவங்களுக்கு காமன் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன தேவைப்படுதோ அதை வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸாக உருவாக்கி அவங்களுக்குண்டான கிளஸ்டர்ஸை டெவலப் பண்ணி அது இந்த தொழில் மேனுஃபேக்சரிங் தொழிலாக இருந்தால் அதை வந்து இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரை டெவலப் பண்ணி சிறிய அளவில் தொழில் பண்ணுறவங்க வந்து பெரிய அளவில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காமன் ஃபெசிலிட்டிஸ். இப்போ இன்றைக்கி வந்து இங்கே கடல் மிட்டாய்க்கும் என்ன சொன்னாங்கன்னா பேக்கேஜிங் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜிங் மிஷின் கிட்டத்தட்ட 35 லட்சம் ஆகுது. ஒரு சின்ன லெவலில் தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த ஃபெசிலிட்டி உருவாக முடியாது. அதனால் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். இது வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்கள் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த பகுதியோட சிறப்பு பொருளுக்கான கிளஸ்டர் உருவாகிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முயற்சி. தேங்க்யூ.